தீர்ப்பை உனக்கு நேராய் நீட்டுகிறார். நீ கையை நீட்டி, விசுவாச கையை நீட்டி, ஆண்டவரே உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய கிருபை, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், உம்முடைய பிள்ளையா இருக்க விரும்புகிறேன் சொல்லி ஒப்பு கொடுத்தாய். அன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாய். ஒரு பெரிய பாக்கியத்துக்கு நீ பாக்கியசாலியாய் தகுதி உள்ளவளாய் மாறிவிட்டாய். இது உன்னால் உண்டானது அல்ல. ஆண்டவருடைய ஈவு, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய நன்கொடை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையில வந்திருக்கிற அருமையானவர்களே, இதுவரையில் ரட்சிக்கப்படாம இருப்பீங்களான்னு என்ன பரிதாபம். ஆண்டவர் உங்களை இந்த இடம் மட்டும் கொண்டு வந்தாரு, இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் கரம் நீட்டி உங்களை தெரிந்து கொண்டு அநாதி சிநேகத்தினால அந்த சிநேகத்தை நினைத்து பார்க்கவே முடியவில்லை. என்ன நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நான் நம்பவே இல்லை. என்னால எனக்கு நினைத்து பார்க்க முடியவில்லை. என்ன நடந்தது எனக்கு இதுவரையிலும் விளங்கவில்லை. எப்படி நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆகிவிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராயிலும் தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தா நான் நம்பி இருப்பேனா? நம்பி இருக்கவே மாட்டேன். ஒரு நாள் நான் மதுரையில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மார்த்தாண்டத்தை சேர்ந்த ஒரு சிபிஎம் சகோதரர், ஒரு உத்தியோகஸ்தர், அவர் என்ன தேடி வந்தார், எங்களை தேடி வந்தார். எங்க ஊர்ல இருந்து 2 வாலிப தம்பிமார் இங்க இருக்கிறார்களே, அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், அவர்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வந்தார். நானும் என்னுடைய நண்பனும் அந்த ரூம்ல இருக்கிறோம். அவன் சொன்னான் இடத்துல, தாமஸ் காரியம் எல்லாம் சரிதான், நான் முழங்கால் போட மாட்டேன், எனக்கு என்ன செய்வது தெரியல, தெரிந்த ஆளா இருக்கு. அப்ப நான் சொன்னேன், என்ன செய்யுது? சரி நாம் எல்லாம் முழங்கால் போடுகிறேன், நீ வெளியில நின்று. அவனும் கிறிஸ்தவன் தான், அவனும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவனும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் முழங்கால் போட்டு கொடுத்தேன். அவர் ஜெபம் பண்ணார். அந்த மனுஷனுக்கு அந்த ஜெபம் முடியவருக்குள்ள விளங்கிட்டு, இவரிடத்துல வந்த பெரிய நஷ்டம் என்று விளங்கிட்டு அவர் அப்படியே போயிட்டார். அவர் அன்றைக்கு ஒருவேளை தீர்க்க தரிசனமா நீ ஒரு பிரசங்கியார் ஆவேன்னு சொன்னா நான் என்ன சொல்லி இருப்பேன்? யோசித்து பாருங்க. என் மேல் இறங்குன தேவ கிருபை, வேற என்னது உண்டு? அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நீங்க எல்லாம் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னா உங்க பெருமையினால இல்லை. நீங்க உலகத்துல இல்லாத நல்ல ஆட்கள் வந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்துங்க கொண்டு வரவில்லை. ஒரு நாள் அவருடைய கிருபை உங்கள் மேல வந்து இறங்கினது. அவருடைய கிருபை. இவன் எனக்கு வேண்டும், இவன் எனக்கு வேண்டும், இவன் என்னுடைய பிள்ளையா இருக்கணும். நீங்க அந்த கிருபை அல்ல தட்டுகிறீர்களா? அந்த கிருபையை தூர எறிகிறீர்களா? எறியவே செய்யாதுங்க. ஆண்டவரே நீர் என் மேல கிருபை பாராட்டுவதற்கு நான் எம்மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லி இருக்கிறார். வாசிங்க பார்ப்போம். ரோமர்